இந்த யூதர்களும் இந்த கிறிஸ்தவர்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து டிஸ்பியூட் செய்கிறாங்க, ஆர்கியூ செய்கிறாங்க, விவாதம் செய்கிறாங்க, தர்க்கம் செய்கிறாங்க. எதுக்காக அப்படின்னாக்கா, அவங்க சொல்கிறதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி இருக்காங்க இல்லையா, அவருடைய 2 பிள்ளைகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் அவருடைய 2வது பிள்ளை இஸ்ஹாக் இருக்கார் இல்லையா, அவருடைய பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய 12 பிள்ளைகள், அதுக்கப்புறம் அவருடைய சந்ததிகள் எல்லாமே அப்படியே தொடர்ச்சியாக அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று அவர்கள் வந்து யூதர்களாக இருப்பார்கள், இல்லை என்றால் அவர்கள் கிறிஸ்துவர்களாக இருப்பார்கள் என்று நபிகிட்ட வந்து இவங்க வந்து தர்க்கம் செய்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து கேட்க சொல்கிறான். அவங்கள என்னன்னு கேட்க சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இறை தூதருக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சீங்க. அப்போது அந்த இறை தூதர் உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூதர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த தோராவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களுக்கு வழங்கிய அந்த இஞ்சில் பைபிளாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அந்த அடையாளங்கள், அவர்களுடைய பண்பு நலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அல்லாஹ் வந்துட்டு உங்களுக்கு வந்து குறிப்பிட்டிருக்கான். அப்போது இது இரண்டுமே நீங்கள் படித்து அறிந்து நீங்கள் வந்து அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சான்று கொடுத்து கூட அதை நீங்கள் வந்து மறைக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எவ்வளோ ஒரு அக்கிரமக்காரர்களாக இருப்பீர்கள் என்று நபியே நீங்கள் இவர்களை பார்த்து கேளுங்க அப்படின்றத அல்லாஹ் சொல்கிறான். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த சமூகம் வந்து செஞ்சுட்டு போயிட்டாங்க, அவர்கள் செய்த தவறுக்கு உங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்துட்டு கேள்வி கேட்க மாட்டான். அதனால் நீங்களும் அவர்கள் செய்த அதே தவறை செய்யாதீர்கள். நீங்கள் சரியாக தோராவையும் இஞ்சிலையும் படியுங்க. படிச்சுட்டு நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு உண்மை எது தவறு எது என்று எது மாற்றி இருக்கின்றது என்பதை படித்து இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்வது தான் சரி. அதனால் உங்களுடைய முன்னோர்கள் செய்த சமூகத்துடைய தவறுகள் உங்களுக்கு வந்து கேள்வி கணக்காக வராது. நீங்கள் செய்த தவறுகளுக்கு கேள்வி கணக்கு அவர்களுக்கு கிடைக்காது. அதனால் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அவர்களுக்கு கேள்வி கேட்கப்படும்.